நியூட்டெல்லாம். இது டிம் கோட்டன் காஃபி தான் கேட்டுனவா நல்ல அவசரத்துக்கு இப்போ வெளியே எடுக்காமல் இங்கே வந்து பேக் பண்ணி போட்டு. அனைவருக்கும் வணக்கம். மகனுக்கு பிறந்த நாள். அப்போ வீட்டு இங்கேருந்து சாமான் அனுப்புவோம்ட்டு நேற்று கொண்டு போய் சாமான் காலமாக கொடுத்துட்டு அப்படியே வந்து நாங்கள் தமிழர் நாளுக்கு போயிருந்தோம். நாங்கள் அது நல்லா இருந்தது. அதில் வேற கொரியரை நான் சந்தித்தது. இன்றைக்கு 2-3 வேலை குட்டி 2 மகன்களுக்கும் சாக்லேட் போக போகுது. முதலாவது லோட் வந்து கண்டெய்னருக்குள்ளே போக போகுது. சக்தி என்ன நிற்கிறார்? காலமாக தான் வந்தேன். காலமாக வந்து நான் ஞாபகம் இருக்கும். சாக்லேட் எடுப்பேன் உங்கள் வச்சுக்கிறாக்க அனுப்பணும். எப்போ அனுப்பலாம்? சரி. இப்போ வந்து இதை வந்து எலக்ட்ரானிக் சாமான் ஃப்ளைட்டில் அனுப்பலாமோ தெரியா, பேட்டரி இல்லையானா அதுக்கும் இன்றைய ஞாயிற்றுக்கிழமை இப்போ வலிக்கிட்டு போய்கொண்டிருக்கிறேன். பஸ்ஸில் வலிக்கிடுவோம், நேர கொரியருக்கு சந்திப்போம். அவர்கிட்டயே நிறைய சாக்லேட்டுகளும் இருக்குது, எடுத்து அனுப்புவோம். கொரியா சரி வந்தாச்சு, உள்ளே போவோம். நிற்கிறாருன்னு தான் சொன்னேன் சக்தி என்ன. ஓ வணக்கம் அண்ணா. வணக்கம். வணக்கம். நேற்று தமிழ் நாளில் சந்தித்தோம். ஆமாம், நீ வர்றேன்னு சொன்னால் நான் கொண்டு வந்தேன் கொஞ்சம் சாமான். ஓகே. வேற எங்கே பார்த்துறேன், இதில் கொஞ்சம் கடை மாதிரி இருக்குது, முந்தி இல்லையല്ലോ. இல்லை இது வந்து இப்போ யார் காக்கோக்கு சீக்காக்கோக்கெல்லாம் பேக் பண்ணுறாங்க. நிறைய வச்சுக்கிறீங்க. ஆமாம் ஆமாம், சாமான்கள் எல்லாம் இதில் நான் எடுக்கிறேன். என்னடா அப்பாவுக்கும் கொஞ்சம் சாமான் எடுக்கணும். பிஸ்தா கேட்டவர் அதை எடுப்போம். நிறைய விதம் சாக்லேட் இங்கே பாருங்க, ஒவ்வொரு சைஸில் வச்சிருக்கணும். சாக்லேட் மட்டும் இல்லை, இங்கால சமையல் பாத்திரங்கள். பிரீத்தி இண்டியா, ப்ரீமியர் நான் இந்தியன் அங்கே இருக்கு. என்ன வித்தியாசம்? அங்கே தேங்க இருக்கு, இங்கே தேங்க இருக்கும். இது நார்மலாக வந்து இது இங்கேருந்து சாமான்கள் இங்கே பேக் பண்ண கொண்டு போகிறது. இப்போ ஸ்ரீலங்காவுக்கு அனுப்புகிற ஆக்கள் வந்து இங்கே எடுத்து போய் பேக் பண்ணுறது. இந்த நார்மலாக வந்து வெயிட்கள் கூடனா அது வந்து எடுப்பினும் கொடுக்கும். இந்த பிஸ்தாக்கள், அதுகள், நட்ஸுகள், இந்த டூத் பேஸ்ட்டுகள், இதுகள்லாம் வந்து அவசரத்துக்கு இப்போ வெளியே எடுக்காமல் இங்கே வந்து பேக் பண்ணி போட்டு பேக் பண்ணி கொண்டு போவீங்க வந்து. நானும் இது கொஞ்சம் எடுக்க போகிறேன். நீங்கள் எடுங்க, என்னென்ன எடுக்கணும் எடுக்கணும். கேட்பரி இது நல்ல ஒரு சாக்லேட். மகன் பிறந்த நாளுக்கு தான் கோப்போது சாமான். ஒரு பபிள் கம், பாதாம், 2 பிஸ்தா, சின்ன பிஸ்தா. மனைவி ஒன்றும் கேட்கலாக இந்த டிம் கோட்டன் காஃபி தான் கேட்டுனவா நல்லா இருக்கு பண்ணா. நான் பெருசாக வேண்டியாச்சு. இதெல்லாம் எங்கிட்ட கொஸ்கோவில் தான் வேண்டினான். ஆனால் இங்கே வந்து பார்த்தா இங்கே அண்ணாட கணக்கு செலெக்ஷன் இருக்குது. இது வந்து நியூட்டெல்லா தெரியும் தானே, சின்ன பிள்ளைகளுக்கு ஆசை. கொஞ்சம் பேர் கமெண்ட் பண்ண போய் தான் சின்ன பிள்ளைகளுக்கு சாக்லேட்டை கொடுத்து பழுதாக எங்கே உண்டு. இது அப்படின்னா மற்றது இந்த சாக்லேட். இது வந்து நல்ல டேஸ்ட், எனக்கு பிடிச்ச சாக்லேட். ஆனால் இது இப்போ 2 நாளாக இந்த மேசையில் கிடந்ததை பார்த்துட்டு நைஸாக வெட்டி சாப்பிடுவோம்லாம் யோசிச்சேன். இப்போ என்னடா முதல்லாம் கப்பலில் அனுப்பலாம்னா யோசிச்சா, அவரோட பிறந்த நாள் சரியில்லை தானே. ஃப்ளைட்டுன்னா உங்களுக்கு இப்போ இருக்காகமே. ஃப்ளைட்டு வந்து இப்போ இந்த வெனிஸ்டே போடுறோம். வெனிஸ்டே போட்டால் தேர்ஸ்டே ஃப்ளைட்டு போயிட்டு ஒரு 12 டேஸில் போயிடலாம். 12 நாளில் போயிடும். சில அதுக்கு இந்த கேண்டிகள் இருக்குல்ல, கேண்டிலுக்கு இதுக்கு சுற்றி வச்ச மாதிரி சாமான் வந்து கொஞ்சம் இந்த உருகாமல் சேஃப்டியாக இருக்கும். சில இதுகளை வந்து நாங்கள் என்னென்றதுன்னா இதுகளில் வந்து ஏன்னா இதை வீடியோ பார்த்துட்டு சொந்தக்காரருக்கு வைக்கணுமோ தெரியல, இந்த உலகத்தை அனுப்பிடுவீங்க. அதுதானே ஒன்றுமே செய்யலாது. இது என்னென்னு சொன்னால் இது எப்படியே பேக் பண்ணால் தான் கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும். பார்த்துறேன். இப்போ இது ஒரு பார்சல் ஒன்று ஒரு ஆளுக்கு போகுது. யா இதுகள் பிரச்சனை இல்லை. இந்த இதே மதுக்கில் நான் வச்ச கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும். அதுக்கு இன்னொன்று மகன் சுபர்ணன் பிறந்த நாள் 17ஆம் தேதி வருது. அதுக்கு தான் இந்த சாக்லேட்ஸ். அப்பா ட்ரோன் அனுப்புவீங்களோ ட்ரோன் வந்து இதில் அனுப்ப இயலாது. ஆனால் சின்ன மகனுக்கு ஒரு சாமான் கொண்டு வந்தான். அண்ணா சொன்னால் இது வந்து
கப்பலில் தான் நான் போடலாம். இந்த எலக்ட்ரானிக் சாமான் வந்து ஃப்ளைட்டில் போடுறது சேஃப் இல்லை. அப்புறம் இந்த பாசலை பார்க்க பிடிக்கிறதுலாம் சுற்றி இருக்க வேண்டியது. இதெல்லாம் ஒரு லிக்விடேஷன் ஸ்டெப்பில் விற்கிது $10. இந்த சாக்லேட்டுகள் என்னென்றா இப்போ வந்து அப்படி சுற்றியே கொடுக்கும். இப்போ நார்மலாக என்னென்றா இது கொஞ்சம் கரையிற சாமான் தானே. இப்போ நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் இதுக்கெல்லாம் சுற்றிக்கிட்டு இதுக்கெல்லாம் போட்டால் வந்து கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும். அது ஒரு எங்களை எப்படி போட்டாலும் கம்ப்ளைண்ட் வரதான் செய்யும். சாக்லேட் இல்லை என்ன போனோம்னா கப்பலில் போட்டதும் போனது வடிவா டைம் எடுத்தது வழியாக நான் இப்போ உருவே இல்லை கொண்டே இல்லை. சில வேலை இப்போவே சாக்லேட்டை வாங்க போய் நம்ம பார்த்து வீட்டு மகன் பார்ப்பேன் எப்படி வீடியோ. சரி ஏன்னா இப்போ வெட்டி மடிச்சு கட்டினா தான் கொஞ்சம் இந்த சாமான் குடுங்காங்க கொஞ்சம் சேஃப்டியாக. அது வந்து நேற்று வந்து இது கண்டெய்னர் ஃபில் பண்ண தொடங்கினீங்களோ முடிஞ்சதோ? அங்கே அதெல்லாம் முடிஞ்சது. சும்மா பார்ப்போம் அப்படி இருக்கேன். 14 கிலோ. 14 கிலோ இருக்கு சாக்லேட். 14 கிலோ இருக்கு. ஒரு இன்வாய்ஸ் நம்பர் வந்து 18. என்னென்னா கண்டெய்னர் ஒன்று இருக்குன்னு சொன்னவர் பார்ப்போம். நேற்றும் பார்த்து நாங்கள் ஃபுல்லாக அடுக்கி கொண்டு வந்தவன் இந்த ஃபுல்லாக இருக்க மாட்டவன் பார்ப்போம். ஓகே கண்டெய்னர் இருக்குது. அதுவே ஏறக்குறைய லேண்ட் அது லேண்ட் ஏஆர்சி அவன் நினைக்கிறேன் ஃபுல்லாக போய் இருக்க பாவம். ஆமாம் இங்கேயா ஃபுல்லாகிட்டு ஒரு நாள் அடிக்க முடியுது. எல்லாம் அடிக்காச்சு. நாளைக்கு படிய படிக்குது. இதெல்லாம் ஃபில் பண்ணி என்ன ஃபில் பண்ண நடக்கு. அப்போ இதுக்கு இப்போ ஷிப்பிங் கடைசி இது நான் நாளைக்கு மார்னிங் போய் ஈவினிங் கொண்டு வர்றாங்க கொஞ்சம் சாமான். அதை போட்டு ஃபுல்லாகிடும். ஈவினிங் கப்பல் வந்து சரியாக 2 மாதம் 2.5 மாதம் போகிறதுக்கு எல்லாமே எம்டி ஆகிடுது. காணல எல்லாம் ஃபுல்லாக அந்த எம்டி ஆகிடுது. இதுகள் என்ன இதுகள் வந்து இப்போ அது போகிற பாக்ஸுகள் இந்த பில் விசிட்டிங் கார்டு இனி கிடைக்க இல்லைன்னு சொன்னால் உடனே அடிக்கலாம். சரியா சரி நன்றி அண்ணா. நன்றி. ஓகே ஓகே இனி என்ன வீட்டை போக வேண்டியதான். பாப்பம் பிறந்த நாள் எப்படி போய் சேருதுன்னு பார்சல் வருதுன்னு பார்த்துட்டு உங்களுக்கு வீடியோ போடுறேன். உங்களுக்கும் இது பார்சல் அனுப்பணுமெண்டா ஏரோக்குரியரை கால் பண்ணலாம். கப்பலில் அனுப்புறது, அடுத்தது ஏரில் அனுப்புறது. அதேமாதிரி யாழ்ப்பாணத்துலேயும் இருந்து அனுப்பலாம். நாச்சிமார் கோயில் இருக்குது. நான் போன முறை அவசரத்துக்கு நாச்சிமார் கோயிலில் போய் தான் எடுத்து நான் சாமான். இது நார்மலாக டெலிவரி செய்வினா கீழ்காணும் இலக்கத்துக்கு கால் பண்ணுங்கோ. நன்றி வணக்கம்.